Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 15/6/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரீநீட் யூஜி 2026க்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணுறதுல நேற்று நைட்டில் நிறைய சிக்கல், இப்போது ஒன் பை ஒன்னாக அந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் மே மாதம் 3ஆம் தேதி நடந்த நீட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணதுக்கும் இப்போது ரீநீட் யூஜி 2026 அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாராவது நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக கைடன்ஸ் தேவைப்படுது, ஒன்-டு-ஒன் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுடைய விருப்ப கல்லூரியில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும். சார் நான் ஏற்கனவே பேங்க் டீட்டெயிலெல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் திரும்பவும் ஒரு டைம் செஞ்சுருங்க. திரும்பவும் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் டவுன்லோட் அட்மிட் கார்டு ஆப்ஷனை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதில் உங்களுடைய பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பேங்க் டீட்டெயில், ரீஃபண்டு, அந்த டீட்டெயில் சப்மிட்டட் ஆன் டேட் 15/6/2026, இல்லை நேற்று மிட் நைட் பண்ணியிருந்தீங்கன்னா 14/6/2026 அப்படின்ற மாதிரி காமிக்கும். இந்த ஒர்க்கை முடித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னமும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரீஃபண்டுக்கான பேங்க் டீட்டெயிலை நீங்கள் அப்டேட் செஞ்சுருக்கணும். இது முதல் ஸ்டெப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்ல வேலையாக என்டிஏ தரப்புலேருந்து இப்போது அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ட்விட் பேஜையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, சார் என்னால் இன்னமும் டவுன்லோட் பண்ண முடியல, டவுன்லோட் பண்ணுறதுல சர்வர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றவங்க வருத்தப்பட வேண்டாம். ஓகேங்களா? இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா நாளைக்கு காலையிலக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு என்டிஏ தரப்புலேருந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்குது, சர்வர் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் டவுன்லோட் பண்ணியாச்சு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அட்மிட் கார்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஏன்னா 3ஆம் தேதியே நீங்கள் ஒரு தடவை நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மார்க் டெஸ்ட் எழுதியாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இதுதான் அட்மிட் கார்டினுடைய ஃபஸ்ட்டு பேஜு. இதில் ஏற்கனவே நீங்கள் 3ஆம் தேதி கொடுத்த அனைத்து தகவல்களும் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்வு நடைபெறக்கூடிய தேதி 21/6/2026, ரிப்போர்ட்டிங் டைமு 11 மணி, கேட் க்ளோசிங் டைம் 1:30, எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 5:15 மணி வரை. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வீட்டிலையே வச்சுட்டு போயிடலாம். கேண்டிடேட் சிக்னேச்சர் கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கையொப்பத்தை
இன்விஜிலேட்டர் முன்னிலையில் செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அட்மிட் கார்டுக்கான அந்த ஃபஸ்ட் பேஜ். அடுத்தது செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். இதுவும் இப்போ 21/6/2026 வந்த ஆல் டிக்கெட்டினுடைய செகண்ட் பேஜ். ஓகேங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 காப்பி இல்லைன்னா 4 காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் முடித்து அட்மிஷன் டைம் வரைக்குமே உங்களுக்கு இது அனைத்தும் தேவைப்படும். தேர்வு நேரம் மட்டும் இப்போ மாறி இருக்குது, 2 மணிலேருந்து 5:15 மணி வரை. அதை நீங்கள் மனசில் வச்சுக்குங்க. அந்த 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எதுக்கு அப்படின்னா சிக்னேச்சர் வாங்குறதுக்கு, தம்ப் இம்ப்ரெஷன் வாங்குறதுக்கு, பயோமெட்ரிக் செக் பண்ணுறதுக்கு, அட்டனன்ஸ் சீட்டில் சைன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தேர்ட் பேஜில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதையும் நீங்கள் படிச்சுக்குங்க. இது வந்து விளக்கமாக சொல்லணுங்கிறது இல்லை, ஏற்கனவே நம்ம மே 3ஆம் தேதி நடந்த இந்த தேர்வு நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். தெரியாதவங்க அந்த ஃபஸ்ட் வீடியோவும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு 3 காப்பி இல்லைன்னா 4 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பிடிஎஃப் சாஃப்ட் காப்பியை வந்து உங்களுடைய மெயிலில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து உடனே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி. சாஃப்ட் காப்பி வந்து பென்ட்ரைவ்லேயோ ஒரு மெயில் ஐடியிலையோ எப்போதும் ரெடியாக இருக்கிற மாதிரி பத்திரமாக இருக்கட்டும். இப்போது உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து பேரண்ட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை, ஏன்னா இன்னமும் 6 நாட்கள் மட்டுமே உள்ளது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸாம் சென்டரை நேரடியாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கடைசி வரைக்கும், அதாவது கவுன்சிலிங் முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற 2027 மார்ச் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரீநீட் UG 2026க்கான அட்மிட் கார்டு இப்போது டவுன்லோட் பண்ண முடியுது. லிங்க்கு ஆக்டிவேட்டடாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடோ இல்லை உங்களுக்கு சர்வர் எரர் அப்படின்னு வருதுன்னா பதட்டப்பட வேண்டாம். இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.